ஆளுநர் உரை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்பொழுது நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். ஆளுநர் உரையில சிங்கப்பெண் படைக்கு நிறைய பர்சனல் விமன் போலீஸ் பர்சனல் எடுக்கப்படுவதாகவும் டெக்னிக்கல் சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் உரை என்பது தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்கி இறுதியாக ஆளுநர் உரை முடித்த பிறகு தேசிய கீதத்தோடு நிறைவு செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இந்த ஆளுநர் உரையில இன்று வாசிக்கப்பட்ட அந்த உரையில இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு கொள்கைகளை பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம்.